ரொம்ப எமோஷனலா இருந்தது, ரொம்ப இன்டென்ஸா இருந்தது சொல்லலாம். ஆக்சுவலா ட்ரைலர்ல நான் அதை பார்த்துட்டு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த பேஸ் அறிவு கொஞ்சம் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. போக போக ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, கம்ப்ளீட்டா வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பசங்க பார்க்க வேண்டிய படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியா மேரேஜை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, அதான் படம். நல்லாதான் இருக்கு. ஆனா அது என்னன்னா கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ராப்ளமா இருக்கு. நாங்க பார்க்கும்போது ஒரு 2-3 டைம் ஸ்கிரீன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, அதனால புரியல படம். லாஸ்ட் நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. அது ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸ்டில் கடைசியில பெர்ஃபெக்ட்டா நல்லா ஆச்சுங்க. அம்மா பிராமி அந்த கேரக்டர், ஏன்னா அதெல்லாம் நம்ம ஊர் சைட்ல, இப்ப எங்க ஊர் சைட்ல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு 1008 பிரச்சனை வரும். எனக்கு எல்லார் கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலா அவர் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கடைசியா கிளைமேக்ஸ் வந்து அல்டி. மெசேஜ்னா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து என்ன பெரிய இதாகணும், ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அது கடைசியில் வந்து எல்லாம் ஓகே. இல்ல ஒரு மொக்கையா இருக்குதான் கூட போனோம். ஆனா நினைக்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடா எல்லாமே நிறையவே நடக்குது. அந்த பொண்ணோட அந்த அப்படியே அந்த நடிப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்ததெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எந்த எக்ஸ்பெக்டேஷனே இருந்துச்சு. சரி எல்லாரும் ஒரு ரிவ்யூ சொல்றாங்க, அதை பார்த்துட்டு வந்தேன். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். லேடிஸ் தான் அதிகபட்சம் பார்க்கலாம், அவ்வளவுதான். மைனஸ்ன்றது ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, ஸ்க்ரீன்ல வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்ததுன்னா நடுவில் நின்றுச்சு படம் அப்படியே, அதனால கோர்வையா பார்க்க முடியல. படத்துல மைனஸ்ல என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், கொஞ்சம் பொறுமையா பேஷண்டோட பார்க்கணும். ஏன்னா நிறைய படங்கள் அந்த ஜம்ப் எல்லாம் இருக்காது, அப்படியே ரொம்ப பொறுமையா தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த பொறுமை இருந்தா கண்டிப்பா படம் பிடிக்கும். அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க சாய்ஸ், அவ்வளவுதான். அவ்வளவுதான், யாரையும் புஷ் பண்ண வேணாம். கேர்ள்ஸ் அந்த மாதிரி புஷ் பண்ண வேணாம். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பேர் சொல்ற படமாவே இருக்கும். அவங்களோட சீன்ஸ் கொஞ்சம் கிளைமேக்ஸ் வரைக்குமே கொஞ்சம் கம்மி தான், பட் அது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. நெகட்டிவ் கொஞ்சம் படமா பார்த்தோம்னா கொஞ்சம் லேக் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பார்க்கணும். அந்த கனெக்ட் ஆயிட்டோம்னா படம் போறது தெரியாது. ஆண்களோட மைண்ட், சொசைட்டியோட மைண்ட் செட் ஆக்சுவலி அதை வந்து தான் பேசியிருக்காங்க. நிறைய பேரோட ஈகோவை தொட்டு பார்க்கும் கண்டிப்பா. அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோன்றத பொறுத்து தான். எல்லாருமே தனித்தனியா சூப்பரா பண்ணிருந்தாங்க. மயில்சாமி சார் எக்ஸ்ட்ரானரி, அவர் வந்து மிஸ் பண்ணது தமிழ் சினிமா. செம்ம கேரக்டர் அவருக்கு. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். பார்க்கலாம். புரியல, ஒரு காஸ்ட் வருது கண்டிப்பா வரும். ஃபேமிலியா பார்த்துதான் ஆகணும், ஃபேமிலியா பார்த்தாதான். ஸோ இந்த ஜெனரேஷன் எப்படி காசுன்றதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் பாருங்க. ஒரு மூவி பார்க்கணும், போய் பாருங்க. நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு, அவ்வளவு.